தேதியான இன்னைக்கு புவிக்கோளையும் அதன் இயற்கையையும் பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் அவையால் வருஷந்தோறும் உலக சுற்றுச்சூழல் தினமா நாம கொண்டாடிட்டு வரோம். 1972 ஆண்டு ஸ்வீடன் நாட்டோட ஸ்டாக்ஹோம் நகர்ல நடந்த மனித சுற்றுச்சூழல் குறித்த மாநாட்டின் முதல் நாளில் ஐநா பொது சபையால் இது தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. 1973 ஆண்டு ஒரே ஒரு பூமி என்ற கருப்பொருளுடன் முதலா அதிகாரப்பூர்வமா அனுசரிக்கப்பட்டிருக்கு இந்த நாள். ஐக்கிய நாடுகள் சூழல் திட்டம் இந்த உலகளாவிய கொண்டாட்டங்களை முன்னெடுத்து நடத்துறாங்க. சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் புவி வெப்பமயமாதலை தடுக்க ஒவ்வொரு தனி மனிதனும் அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பின்பற்றணும். எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றலாம் அப்படின்னா, காடழிப்பை தடுக்கவும், காற்றில் கரியமில வாயுவை குறைக்கிறதுக்கும், வீட்டு பகுதியிலையும் பொது இடங்கள்லயும் மரக்கன்றுகளை நடணும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள் போன்றவற்றை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மின்சார சிக்கனம், சோலார் ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிக்கிறது மற்றும் பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துறது மூலமா கார்பன் அளவை குறைக்கலாம். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை வீணாக்காம பாதுகாக்கிறதும் சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பின்பற்றாட்டாலும் உலக சுற்றுச்சூழல் தினமான இன்னையில இருந்தாவது நாம இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கிறேன். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? 1990கள் மற்றும் 2000களின் தொடக்கத்துல தென்னிந்திய திரையுலகத்துல, குறிப்பா தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள்ல முன்னணி கதாநாயகியாகவும் ரசிகர்களின் கனவு கன்னியாகவும் வலம் வந்த ஒரு மிக பிரபலமான இந்திய திரைப்பட நடிகையான நடிகை ரம்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். 1976 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க. தன்னோட வசீகரமான நடனம், எழில் கொஞ்சும் அழகு மற்றும் சிறந்த நகைச்சுவை நடிப்பு திறமையால தொடை அழகி அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுறாங்க. திரைத்துறைக்கு வந்த புதுசுல அம்ரிதா அப்படின்னு அறியப்பட்ட இவங்க தன்னோட தெலுங்கு பட கதாபாத்திரத்து பெயரான ரம்பா அப்படிங்கிற பெயரை தன்னோட நிரந்தர திரைப்பெயரா மாற்றிக்கிட்டாங்க. 1992ல சர்க்கம் என்ற மலையாள திரைப்படம் மூலமா முதல்ல திரையுலகுக்கு அறிமுகமானாங்க நடிகை ரம்பா. தமிழ்ல கார்த்திக்கு ஜோடியாக இவர் நடித்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று இவரை தமிழ் ரசிகர்களோட உச்சக்கட்ட கனவு கன்னியாக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி, போஜ்புரி, அதுக்கப்புறம் ஆங்கிலம் அப்படின்னு 8 மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க நடிகை ரம்பா அவர்கள். முன்னணி நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், விஜய், அஜித், அதுக்கப்புறமா பாலிவுட்ல சல்மான் கான் இவங்களோடலாம் நடிச்சிருக்கிறாங்க நடிகை ரம்பா. திரைப்படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திக்கிட்ட பிறகு சின்னத்துறை மூலமா நடுவராக பங்கேற்று மீண்டும் மக்கள் மத்தியில பிரபலமானாங்க நடிகை ரம்பா. கலைஞர் தொலைக்காட்சியின் புகழ்பெற்ற நடன நிகழ்ச்சியான மானாட மயிலாட, விஜய் டிவியின் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா திருப்பியும் ரசிகர்கள் மத்தியில வலம் வந்தாங்க நடிகை ரம்பா. கடந்த 2010 ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த கனடா வாழ் தொழிலதிபரான இந்திரகுமார் பத்மநாதன் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை ரம்பா. திருமணத்திற்கு பிறகு திரைப்படத்துறையை விட்டு முழுமையா விலகி கனடாவின் டொராண்டோ நகர்ல தன்னோட கணவரோட குடியேறினாங்க. இவங்களுக்கு 2 மகள்களும் மகனும் இருக்காங்க. அண்மையில 16 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தகுந்த கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள் மூலமா திரையுலகுக்கு மறுபிரவேசம் செய்ய போவதா தகவல் வெளியாயிருக்கு. மீண்டும் வரட்டும், நிறைய ஹிட் படங்கள் தரட்டும் சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு இன்னொரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தற்போதைய மற்றும் 22வது முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். யோகி ஆதித்யநாத் அவர்கள் 1972 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க. உத்தராகண்டில் உள்ள ஹேமவதி நந்தன் பகுகுணா கர்வால் பல்கலைக்கழகத்தில் கணிதவியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 1990களின் தொடக்கத்துல அயோத்தி ராம ஜென்ம பூமி இயக்கத்துல இணைஞ்சிருக்கிறாரு.
அதுக்கப்புறமா கோரக்பூரில் உள்ள புகழ்பெற்ற கோரக்கநாதர் மடத்தின் அப்போதைய தலைமை பூசாரி மகந்தோட சீடராக மாறி தனது துறவற வாழ்க்கையை தொடங்கினாரு. அப்போது இவருக்கு யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்கிறாங்க. செப்டம்பர் 2014 மகந்த் அவங்களோட மறைவுக்கு பிறகு கோரக்கநாதர் மடத்தின் தலைமை பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. தன்னோட 26வது வயதுல 1998ஆம் ஆண்டு கோரக்பூர் தொகுதியிலிருந்து முதன் முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள். அந்த 12வது மக்களவையோட மிக இளவயது MP இவர்தான். கோரக்பூர் தொகுதியிலிருந்து 1998, 1999, 2004, 2009 மற்றும் 2014 என தொடர்ந்து 5 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்றிருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள். 2002ஆம் ஆண்டு இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்து யுவ வாகினி அப்படிங்கிற சமூக கலாச்சார அமைப்பை தொடங்கியிருக்கிறாங்க. 2017 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு மாநிலத்தின் 21வது முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 2022 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக பெரும்பான்மை வெற்றி பெற்றதை அடுத்து மார்ச் 25ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள். இதன் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்து தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்ற முதல் பாஜக முதலமைச்சர் என்ற சாதனையை படைத்துள்ளார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இவரது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் குற்றவாளிகளின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கும் பாணி இந்திய அளவில் புல்டோசர் பாபா என்ற பெயரை இவருக்கு பெற்று தந்தது. மேலும் ஜனவரி 2024 அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னின்று நடத்தினார் யோகி ஆதித்யநாத் அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்களை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.